வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிங்க. நான் பார்த்தபோது இதோ அது மேல ஏறி இருந்தவனுக்கு என்ன பெயரா? மரணங்கிற பெயர். இவனுக்கு பின்னால என்ன போகுது? ஏசப்பா பின்னால பாதாளம் போகாது. யோசுவா பின்னால பாதாளம், அது அவர் பின்னால என்ன இருக்குது? பரலோகம் இருக்கும். யெகோஷுவா சிலுவையில் அடிக்கப்படும் போது அங்கே சிலுவையில் ஒரு வாசல் திறக்கப்படுது. அந்த வாசல் எங்க கொண்டு போகுது? பரலோகத்துக்கு. ஆனா இந்த மரணம் எங்க கொண்டு போகும் அவங்கள? பாதாளத்துக்குள்ள. இந்த பாதாளத்துக்குள்ள கொண்டு போகக்கூடிய இந்த மரணத்தை பார்த்து இன்னும் வாசிங்க, அவன் எப்படி என்ன செய்வான? பட்டயத்தினாலும். பாருங்க, 3 காரியம் வரும். ஒன்னு பட்டயத்தினால, இன்னொன்னு பஞ்சத்தினால, இன்னொன்னு என்னதான்? சாவி, நார்மல் சாவுனால, பூமியின் துஷ்ட மிருகங்களினாலும், பூமியில 1/4 கால் பங்குள்ளவர்களை. இப்போ இந்த பிசாசுகளுக்கு ஒரு அதிகாரத்தை கற்றுக் கொடுத்தா, சரி 4 ஒரு பங்கு நீ என்ன செய்ய? கொண்டு போடு. எப்படி கொண்டு போடுவியா? முதல் என்னது? பட்டயம். அப்ப அதுக்கு அர்த்தம் என்னது? யுத்தத்தின் செய்தி கேட்பீங்க. அடுத்தது என்னது? பஞ்சம் வந்துகிட்டு இருக்குது, கவலைப்படாதீங்க, இன்னும் சீக்கிரத்தில் வரும். ஜிஎஸ்டின்னு கொண்டு வந்தாச்சு, இன்னும் என்னென்ன கொண்டு வர போகிறாங்களோ தெரியலை. இந்த ஜிஎஸ்டி வந்து அது பஞ்சத்தை தான் கொண்டு வருமே, வேற என்னத்தையும் என்ன செய்யாது, கொண்டு வராது. அடுத்தது சாவு, சாதாரண மரணம். அடுத்தது துஷ்ட மிருகம்னா என்னது? வந்து கரடி வந்து அடிச்சுட்டு போமோ, இல்லாட்டி சிங்கத்தை அனுப்பி விடுவானோ? இந்த துஷ்ட மிருகம் கிடையாது, இது வேற ஒரு காரியம். மிருகம் அப்படிங்கிறத ஹீப்ரூல என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பெஹமா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. மிருகம் அப்படிங்கிறதுக்கு என்ன சொல்லுவாங்க? பெஹமா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. மிருகங்கள் அப்படிங்கிறதுக்கு என்ன சொல்லுவாங்க? பெஹமோத் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? பெஹமோத் அப்படின்னு சொல்லுவாங்க. கேள்விப்பட்டீங்களா பெஹமோத்த? யோபுல இருக்காரு. பெஹமோத் எங்க இருக்கு? யோபுல ஒரு பெரிய மிருகம் அது. அதை பற்றி கர்த்தர் பேசுவார், யோபுட்ட பேசுறார். பாருங்க, வாசிங்க 40ஆம் அதிகாரம் யோபு, அதுல 15ஆம் வசனத்தை வாசிங்க. இப்போதும் பெஹமோத்தை நீ என்ன செய்ய? பெஹமோத்னா ஒரு பெரிய மிருகம், அது எடுங்க. மிருகங்கள் அப்படின்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்குது. அங்க டிரான்ஸ்லேஷன் வந்து மிருகங்கள் சொல்லி வரும். ஆனா இது வந்து ஒரு பன்மை சொல்லல்ல, இது ஒருமை சொல்லுதான். பெஹமோத்னால என்னது? ஒரு ஒருமை சொல்ல, ஒரு பெரிய மிருகம், பிரம்மாண்டமான ஒரு மிருகம். அதை கவனித்து பார், அந்த பெஹமோத்தை கவனித்து பார். உன்னை உண்டாக்கினது போல அதையும் என்ன செஞ்சேன்? அவர் தான் உண்டாக்குனார். அவர் உண்டாக்குனா கெட்டதையே உண்டாக்குவாரு. அப்போ முதல்ல அது எப்படிதான் இருந்தது? நல்லதா தான் இருந்துச்சு. அது இப்போ என்னதாயிட்டு? கெட்டதா மாறி போச்சு. கர்த்தர் படைத்தது எதுவுமே என்னதில்ல, வேஸ்டானது கிடையாது. எதுவும் கெட்டது கர்த்தர் உருவாக்கல, எல்லாம் நல்லது தான் உருவாக்குனார். ஆனா உன்னை உருவாக்குனது போல அதையும் என்ன செஞ்சேன்? உருவாக்குனேன். ஆனா அது இப்படி கிடைக்குப்பா, நான் என்ன செய்யட்டும்? பாருங்க, அது கீழே நீங்க வாசிங்கன்னா அந்த மிருகத்தை பற்றி நிறைய கொடுக்கப்பட்டிருக்கும். ஆனா இங்க 4வது முத்திரையில சொல்லப்பட்ட இந்த மிருகம் எங்க இருந்து எந்திக்குதான்? வாசிங்க 8ஆம். பூமியிலிருந்து எந்திக்கிற ஒரு பெஹமோத், பூமியிலிருந்து எந்திக்கக்கூடிய ஒரு பெஹமோத். இதை நீங்க நேர எங்க பார்க்கலாம் அப்படின்னா வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரம் 11. பின்பு வேறொரு பெஹமோத் எங்க இருந்து எந்திக்குது? இப்போ பூமியிலிருந்து எந்திக்க கண்டேன். அது எப்படி இருக்குதான்? பார்க்கிறதுக்கு ஆட்டுக்குட்டியை போல இருக்கு. அப்போ ஆடுன்னு பார்த்தா அது யாரை குறிக்கணும்?
நம்மளும் ஆடு தானே. அது சொல்ல போனால் கிறிஸ்டியனை குறிக்கணும், அப்படி தானே? அப்போ இது வேற எங்கேருந்து எந்திக்காது. எங்க இருந்தா எந்திக்க போகுது? கிறிஸ்தவ ஜனங்கள் மத்தியிலிருந்தா என்ன செய்யுது? எந்திக்குது. பாருங்க இந்த மிருகம். பாருங்க, இதை பார்க்கும்போது எப்படி இருக்குதா? ஒரு ஆட்டுக்குட்டி போல காணப்படுது. 2 கொம்புடையதா இருக்குது. ஆனா இது என்னதான்? எதை போல? தேவனை போல பேசல. எப்படி பேசுது? வலு சர்ப்பத்தை போல பேசலாம். பாத்துங்க, இது எங்க இருந்து எந்திரிச்சு வருது? பூமியிலிருந்து எந்திரிச்சு வரக்கூடிய இந்த பெஹெமோத். இங்க ஒரு மிருகம் பூமியிலிருந்து எந்திரிச்சு வருது. இந்த மிருகத்தை பற்றி நீங்க கீழே பார்த்தீங்கன்னா அதனுடைய பெயர் என்னதான்? 666 சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கும். இந்த முத்திரையை யாரெல்லாம் வாங்கலையோ, யாரெல்லாம் கையில் அச்சடிக்கலையோ அவங்க வாங்கவும் முடியாது, விற்கவும் முடியாது. இன்னைக்கு அந்த சூழ்நிலை தான் இப்போ வந்துகிட்டு இருக்கு. என்னெல்லாமோ நடக்குது. அந்த பொலிட்டிக்கல் வார்ஃபேரில் என்னெல்லாமோ நடந்து கொண்டு இருக்குது. இப்போ இந்த காரியங்கள் வரும்போது இந்த ஆன்டி கிரைஸ்ட் அங்கே என்ன செய்யறான்? கடந்து வர. அதாவது கிறிஸ்துவுக்கு விரோதி என்ன செய்யறாங்க? எந்திரிச்சு நிற்கிறான். ஆன்டி கிரைஸ்ட்னு அர்த்தம் என்னது? நம்ம நினைப்போம் ஏதோ பெருசா வேற ஒன்று. அப்படி ஒன்றும் இல்லை. கிறிஸ்துவுக்கு விரோதி தான் யாரு? ஆன்டி கிறிஸ்து. யாரு? வார்த்தை. வார்த்தைக்கு விரோதமா யார் எந்திரிச்சு நிற்கிறாங்களோ அவங்க தான் யாரு? ஆன்டி கிரைஸ்ட். யோவான் சொல்றான், இப்பவுமே நம்ம மத்தியில் அந்தி கிறிஸ்துகள் என்ன செய்யறாங்க? இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா. யாரு? வார்த்தைக்கு விரோதமா இருக்கிறவங்க யாரு? ஆன்டி கிரைஸ்ட். அவங்க தான் ஆன்டி கிரைஸ்ட். வார்த்தையான வார்த்தை பற்றி நீங்க சொல்லும் போது அவங்க அந்த வார்த்தைக்கு விரோதமா நிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்குள்ள என்ன ஆவி இருக்குது? ஆன்டி கிரைஸ்டின் ஆவி இருக்குதுன்னு அர்த்தம். பாருங்க, ஆன்டி கிரைஸ்டை வெளியில தேட வேண்டாம், நமக்குள்ளே நிறைய பேர் என்ன செய்றாங்க? இருக்கிறாங்க. பாருங்க, இந்த ஆன்டி கிரைஸ்ட் யாருன்னா கிறிஸ்துவுக்கு விரோதி. அதாவது வார்த்தைக்கு விரோதமா எந்திக்கிற யாரா இருந்தாலும் சரி அவங்க தான் யாரு? ஆன்டி கிரைஸ்ட். இந்த ஆன்டி கிரைஸ்ட் 606 முத்திரையோடு என்ன செய்யறான்? எந்திரிச்சு வரான். அவனும் ஒரு முத்திரையை வச்சிருக்கான். என்ன முத்திரையா? 666. சிந்திச்சு பாருங்க. இப்போ இந்த மரணம், இந்த குதிரையில ஏறி வந்தவன் 4 விதமான மரணத்தை கொண்டு வரான். 1, யுத்தங்கள். யுத்தம் நடக்கும். யுத்தத்தை அவன் மூலமா நிறைய யுத்தங்கள் என்ன செய்யும்? நடக்கும், உருவாகும் யுத்தங்கள். அடுத்தது பாருங்க, இந்த மரணம், இந்த குதிரையில ஏறி போறவன் போயிட்டு இருக்கான் அப்படின்னா அப்போ இவன் மரணம், இவன் பட்டயத்தினால கொஞ்சம் பேர் சாவாங்க அப்படின்னா இவன் மூலமாக அநேக யுத்தங்கள் இந்த உலகத்தில் என்ன செய்யும்? நடக்கும். இவன் மூலமா நிறைய யுத்தங்கள் நடக்கும்போது இவன் நடக்கும்போது அடுத்தப்பல என்ன? பஞ்சம். பஞ்சம் என்ன செய்யும்? வாட்டி எடுக்கும். இவன் அநேக இடங்கள்ல பஞ்சத்தை கொண்டு வருவான். ஆனா ஒரு காரியம் அவனுக்கு தெரியாது. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்னி கிடக்கும். ஆனா கர்த்தரை தேடுதலுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. இவன் எல்லாத்துக்குள்ளேயும் பஞ்சத்தை கொண்டு வருவான். ஆனா தேவனுடைய பிள்ளைகள் மத்தியில் என்ன செய்ய முடியாது? கொண்டு வர முடியாது. ஆகாபுடைய நாட்கள்ல மழை பெய்யாதபடி அவன் எலியா என்ன செய்தாரு? அங்க வானத்தை அடைத்து போட்டார். பஞ்சம் எல்லா இடத்திலும் நடந்தது. ஆனா எலியாவுக்கு என்னது கிடையாது? பஞ்சம் கிடையாது. அவனை போஷிப்பதற்கு அங்க ஒரு காரியத்தை கர்த்தர் வைத்திருந்தார். இன்னைக்கு நம்மளை போஷிக்கிறதுக்கு ஒரு மறைவிடத்துல வச்சு போஷிப்பதற்கு கர்த்தர் நம்மளை என்ன செய்கிறார்? ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறார். பார்த்துங்க, நம்மளுக்கு எந்த குறையும் என்ன செய்யாது? வராது. ஒரு சம்பவம், ஆனா நம்ம பைபிள்ல இல்ல, அது தள்ளுபடி ஆகமத்துல இருக்கு. இவன் தானியேலை 2வது முறை சிங்க கோயில தூக்கி போட்டுருவாங்க. போட்ட உடனே அங்க 7 சிங்கங்கள் இருக்கும். எத்தனை சிங்கம்? 7 சிங்கம் நிற்கும். இவன் உள்ள உட்கார்ந்த சிங்கம் அந்த டைம்ல 2வது இடம் போடும் போதும் சிங்கத்தின் வாயை கர்த்தர் என்ன செய்யறார்? கட்டி போடுறார். கட்டி போட்ட உடனே இவன் அங்க உட்கார்ந்துருக்கிறான். உட்காந்துருவான், நடப்பான், படுப்பான். இவனுக்கு பசி தாங்க முடியல. எத்தனை நாள் ஆச்சு? நிறைய நாள் உள்ள கிடக்கிறான். ஏன்னா முதல் தடவை தப்பிச்சுட்டான்னு சொல்லி 2வது தடவை என்ன செய்யக்கூடாது? தப்பிக்க கூடாது. அதனால கொஞ்ச நாள் உள்ளே கிடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி போட்டாச்சு. சிங்கத்துக்கும் பசி, இவனுக்கும் என்னது? பசி. இவன் நடந்துகிட்டே இருக்கா, உபவாசம் எடுத்த மாதிரி நடக்கிறான். அங்க ஒருத்தர் வயல்வெளியில ஆகாரத்தை கொண்டுட்டு போற, வயல்ல வேலை பார்த்துட்டு ஆகாரம் என்ன செய்யணும்? சாப்பிடணுங்கிறதுக்காக சாப்பாடெல்லாம் கேரியில கொண்டு போயிட்டு இருக்கிறான். அவனுக்கு முன்னாடி ஒரு தூதன் அங்க நின்றுட்டாரு. வந்து கேட்டான், எங்கப்பா போற? சொன்ன, வயல்வெளிக்கு போறேன். என்னுடைய தாசன் அங்க பட்னி கிடக்கிறான். முதல்ல இந்த ஆகாரத்தை என்ன செய்ய? அங்க போய் கொடு. உடனே இவன் கொயக்குள்ள எப்படி போக முடியும்? இந்த தூதன் என்ன செய்தாருன்னா இவன் கொடுமையை பிடிச்சிட்டு தூக்கிட்டு ஓடிடுவாரு. இவன் கொடுமையை பிடிச்சு தூக்கிட்டு போய் அங்க தானியேலுக்கு என்ன செய்யறார்? ஆகாரத்தை கொடுத்து முடிச்ச உடனே சரி உன் வேலை முடிஞ்சது அப்படின்னு சொல்லி திரும்ப குடுமி குடிச்சு இருந்த இடத்துல விட்டுட்டு போயிட்டாரு.
அப்போ தேவதூதர்கள் நமக்கு கண்டிப்பா என்ன செய்வாங்க? பணிவிட செய்வாங்க. பார்த்துட்டு கவலைப்படாதுங்க. நம்மளுக்கு என்ன தேவையோ கர்த்தர் என்ன செய்ய முடியும்? நம்மளுக்கு தர முடியும். அவர் போஷித்து தர முடியும். இந்த உலகத்துல பஞ்சத்தை கொண்டு வருவான். ஆனா தேவனுடைய பிள்ளைகளுக்கு என்ன இருக்காது? பஞ்சம் இருக்காது. நம்ம அவரை தேடிக்கொண்டே இருப்போம். தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், இவைகள் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். பாருங்க, இவன் என்னத்தை ஒரு யுத்தத்தை நடப்பித்து அநேகரை கொல்ல பார்ப்பான். பஞ்சத்தை கொண்டு வந்து கொல்ல பார்ப்பான். சாதாரண மரணத்தை கொடுத்து கொல்ல பார்ப்பான். மிருகங்கள் என்னது? இந்த அந்தி கிறிஸ்து எழுப்பவும் பார்த்துடுங்க. இந்த 4வது முத்திரையில இந்த அந்தி கிறிஸ்து மூலமா நிறைய பேர் என்ன செய்யப்படுவாங்க? கொல்லப்படுவாங்க. மிருகத்தின் மூலமா என்ன செய்யப்படும்? அங்க அழிவு உண்டாகும். ஆனா தேவன் தன்னுடைய பிள்ளைகள் மேல அவர் எப்படி இருக்கிறார்? கவனமா இருக்கிறார். பார்த்துடுங்க. அது கழுகு கண்கள் போன்ற கழுகு கண் உடையவர். அவர் நம்ம மேல இருந்து கண்ணை என்ன செய்ய மாட்டார்? எடுக்கவே மாட்டார். பாருங்க, வேதம் சொல்லு, இந்த மரணத்திட்ட இருந்து நம்ம தப்பித்து கொள்ளணும்னா ஒரே ஒரு வழிதான் உண்டு, வேற வழி கிடையாது. அதனால தான் நான் சொன்னேன், நம்மளை நம்ம சோதிச்சு பார்க்கணும். நம்மளுடைய ஆவிக்குரிய மனிதன் எப்படி இருக்கிறான்? எதை கண்டு பயப்படணும்? இந்த பிசாசு ஒன்றும் செய்ய முடியாது நம்மளை. அவன் நம்மளுக்கு வியாதி கொடுத்து அவன் நம்மளை ஏமாற்ற முடியாது. அவன் நம்மளுக்கு மரணத்தை கொண்டு வந்து நம்மளை பயமுறுத்த முடியாது. ஏன்னா மரணத்தை ஜெயித்தவர் நம்மோடு கூட என்ன செய்கிறார்? இருக்கிறார். எவ்வளவு பெரிய சிக்கல்ல இருந்தாலும் சரி, கர்த்தர் நம்மளை என்ன செய்வாராம்? அவர் விடுவிக்க வல்லவர். தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் கிடையாது. நம்ம நினைப்போம் நம்ம பாதையே கிடையாது அப்படி நம்ம நினைப்போம். ஆனா சிவந்த சமுத்திரத்தை 2ஆ பிளந்த தேவன் நமக்கு ஒரு பாதையை நம்மளுக்கு உருவாக்கி என்ன செய்வார்? தருவார். சிந்திச்சு பாருங்க நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி. பாருங்க ஒரு வசனத்தை வாசிங்க. எசேக்கியேல் 9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிங்க. எசேக்கியேல் 9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். கர்த்தர் ஒரு தூதனை நோக்கி, நீ எங்க போ? எருசலேம் நகரம் எங்கும் உருவப்போ, அந்த நகரத்துக்குள்ள செய்யப்படுகிற எல்லா அருவருப்புகளின் நிமித்தமும் அவங்க நெற்றியில் நீ என்ன போடு? அடையாளம். அடையாளங்கிறதுக்கு ஹீப்ருல என்ன சொல்லுவாங்க? தாவுன்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? தாவு போடு. இந்த தாவு கர்த்தர் சொல்றார், அவங்க நெத்தியில நீ என்ன செய்ய? தாவு போடு, அடையாளம் போடு அப்படின்னு சொல்லி சொன்னார். யார் மேலையா? யார் பெருமூச்சு விட்டு அழுறாங்களோ அவங்க நெத்தியில என்ன செய்வாராம்? அடையாளம் போடுவார். நம்மள எத்தனை பேர் பெருமூச்சு விட்டு அழுதுருக்கிறோம்? அழுது இல்லையா? சரி, உண்மையை சொன்னீங்க. நம்ம எப்பவும் பெருமூச்சு விட்டு அழுவோம். நம்மளுக்கு பிரச்சனைங்க வந்துட்டுன்னு வைங்க, அன்னைக்கு நைட்டு விடிய விடிய நம்ம என்ன செய்வோம்? கர்த்தருடைய சமுத்திரம் அழுவோம். ஐயோ கர்த்தாவே நீ காப்பாத்துன்னு, விடிய போகுது, 5 ஆக போகுது, நீர் அற்புதத்தை செய்யும் அப்படின்னு சொல்லி நம்ம கதறுவோம். அந்த நேரத்தில் நீங்கள் பார்க்க காலையில் விடிஞ்சவர் பார்த்தீங்கன்னா யாராவது உங்களை வந்து பார்க்க வந்தாங்கன்னு வைங்க, உங்கள் முகம் வீங்கி இருக்கும், கண்ணெல்லாம் செவந்து போயிருக்கும். என்ன சிஸ்டர், என்ன பிரதர், என்ன ஆயிடுச்சு, உங்கள் கண்ணெல்லாம் செவந்துருக்கு? அதை பாருங்கள், இன்னைக்கு நைட்டு ஃபுல்லாக கர்த்தருடைய சமூகத்தில் உட்காந்துருந்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. யாருடைய பிரச்சனைக்காக? சொந்த பிரச்சனைக்காக உட்காந்து. இதில் பெருமைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. பெருமூச்சு விட்டு அழணும். ஆனா எதுக்காக? அந்த பட்டணத்தில் செய்யப்படுகிற சகல அருவருப்புகளை நிமித்தம் நம்ம பெருமூச்சு விட்டு அழுதோம்னா கர்த்தர் நம்ம நெற்றியில் என்ன போடுவாராம்? தாவு போடுவார். தாவுனா என்னது? சிலுவை. இந்த தாவுகிற இந்த அடையாளத்தை அவர் ஹாட்டா வச்சிருக்கிறார். சூடா இருக்குது அது. இந்த சூடா இருக்கிற இந்த ஒரு என்ன சொல்லுவாங்க, எம்பலத்தை நம்ம மேலே போடணும். அந்த சீலை நம்ம மேலே போடணும். அப்படின்னா இன்னைக்கு நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்குதான்? பெருமூச்சு விட்டு அழணும். நம்ம ஒருவேளை நினைப்போம், எனக்கு கண்ணிலிருந்து கண்ணீரே வர மாட்டேங்க, நான் என்ன செய்யட்டும்? கர்த்தர்ட்ட கேளுங்க, அவர் தருவார். கர்த்தாவே எனக்கு கண்ணீர் உள்ள கண்களை தாருன்னு சொல்லி கேளுங்க, அவர் நிச்சயம் அவர் தருகிற தேவன். அவருடைய சமூகத்தில் நம்முடைய இருதயத்தை தண்ணீரை போல ஊற்றிவிட எனக்கு கண்ணீர் உள்ள கண்களை தாருன்னு சொல்லி கேளுங்க, அவர் தர வல்லவர். அவர் நிச்சயமா தருவார். கேட்கிறவன் எவனும் என்ன செய்வான்? பெற்றுக்கொள்வான். நம்ம கேட்கலாட்டி நம்மளுக்கு என்ன செய்யாது? அவர் பார்த்துட்டே இருப்பா, என் பிள்ளை கேட்கட்டும் அப்படின்னு சொல்லி. நம்ம கேட்டால் நிச்சயமா அவர் என்ன செய்யறார்? நம்மளுக்கு தர்றார். பாருங்க, அவருடைய சமூகத்தில் இந்த பட்டணத்தில் நடக்கிற அருள் பிணித்த நம்ம என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். எப்படி ஜெபிக்கணுமா? பெருமூச்சு விட்டு அழுது ஜெபிக்கணும். நம்ம நினைப்போம், சில நேரம் பார்த்தீங்கன்னா, சில நேரம் நானும் அப்படி தான் நடந்திருக்கேன், எனக்கு அப்படி நடந்திருக்கு நிறைய நேரம். நம்ம நல்லா ஜோம் பண்ணிட்டு இருப்போம். நம்ம நினைப்போம் 1 மணி நேரம் ஆயிட்டு அப்படின்னு சொல்லி. டைம் பார்த்தா 5 நிமிஷம் தான் இருக்கும். எவ்வளவு நேரம் நம்ம ஜோம் பண்ணோம்? 5 நிமிஷம் ஜோம் பண்ணது எவ்வளவு நேரம் ஜோம் பண்ணதுமே ஆயிடுச்சு? 1 மணி நேரம். அதுக்கப்புறம் பார்ப்போம், சரி 5 நிமிஷம் தான் ஆயிருக்கா, சரி இன்னும் ஜோம் பண்ணும் அப்படின்னு சொல்லி திரும்ப ஜோம் பண்ண நம்ம நினைப்போம்,
இதுக்கு மேலே முடியலை. பார்த்தா இன்னொரு 5 நிமிஷம் தான் இருக்கும். 10 நிமிஷம் ஜெபத்தை நம்மளுக்கு எப்படி தெரியுது? ஆனால் ஒரு சிலவங்க எப்படி தெரியுமா, 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஜெபம் பண்ணாலும் அவங்க 5 நிமிஷம் ஆன மாதிரி தான் இருக்கும். அப்படிப்பட்டவங்களும் என்ன செய்கிறாங்க, இருக்கிறாங்க. ஏன் அப்படின்னா இந்த 5 நிமிஷம் ஜெபிக்கிறாங்கல்ல, இவங்களுக்கு ஜெபிக்கிறதுக்கு டாப்பிக்கே இல்லை. யாருக்காக ஜெபம், வேற யாருக்காக ஜெபம், இவங்களுக்காக ஜெபம் பண்ணியாச்சே, அவங்களுக்காக என்ன ஜெபம், இந்த டாப்பிக்கே அவங்க மனசில் வர்றதில்லை. நீங்கள் ஒன்றும் செய்ய வேண்டாம், இன்றைக்கி நியூஸ் பேப்பரை ஓப்பன் பண்ணுங்கள். நியூஸ் பேப்பர் என்ன செய்யுங்க, ஓப்பன் பண்ணி அதில் இருக்கிற தலைப்பு செய்தியை மட்டும் படிங்க, உள்ளெல்லாம் படிக்காதீங்க. எல்லாமே பேட் நியூஸ் தான். நியூஸ் பேப்பரில் இருக்கிறது எல்லாமே என்ன நியூஸு, எல்லாம் குட் நியூஸ் எங்கே இருக்குது? பைபிளில் மட்டும்தான் குட் நியூஸ், வேறு எல்லா இடத்துலையும் என்னது தான் பேட் நியூஸ். அதனால் இன்றைக்கி நியூஸ் பேப்பர் ஓப்பன் பண்ணி தலைப்பு செய்திகளை நீங்கள் ரீட் பண்ணி அதில் கை வச்சு நீங்கள் என்ன பெருமூச்சு விட்டு அழுது நீங்கள் என்ன செய்யுங்க, ஜெபம் பண்ணுங்க. ஒவ்வொரு காரியத்துக்காக நீங்கள் ஜெபம் பண்ணி பாருங்க, உங்களுக்கு நேரம் போகிறது தெரியாது. கர்த்தர் என்ன செய்வார்னா உங்கள் நெற்றில் என்ன செய்வார், தாவு போட்டுருவார். இந்த தாவு எப்படி இருக்குது, நல்ல வெப்பமாக இருக்குது, சூடாக இருக்கு பார்த்துடுங்க. போடும்போது நீங்கள் சொல்லுவீங்க அக்கினியாக இருந்துச்சுன்னு சொல்லுவீங்க. எப்படி இருந்துச்சு அக்கினி? என்ன செய்கிறார் கர்த்தர்? அங்கே என்ன போடுறாரு, நெத்தியில் என்ன போடுறாரு, தாவு போடுறார். அதனால அக்கினியாக தான் இருக்கும். பாருங்க, இந்த தாவு நம்ம நெத்தியில் என்ன செய்யணும், விழணும். பாருங்க, அடுத்த வசனத்தை வாசிங்க. பின்பு அவர் என் காதுகள் கேட்க மற்ற ஜனங்களை மற்ற தூதர்களை நோக்கி, நீங்க இந்த தூதன் பின்னாலே போங்க, நகரம் எங்கும் உருவ போய் என்ன செய்யுங்க, மரணத்தை கொடுங்கள், எல்லாத்தையும் என்ன செய்யுங்க, வெட்டுங்கன்னு சொல்லியாச்சு. யாரெல்லாம்? உங்க கண் தப்பு, யாரையும் தப்ப விட வேண்டாம், எல்லாத்தையும் என்ன செய்யுங்க, வெட்டுங்கன்னு சொல்லி பட்டயத்தை கொண்டு போங்க அப்படின்னு சொல்லியாச்சு. நீங்கள் இறங்காமலும் முதியோரையும். அப்போ கர்த்தர் யாரையுமே எல்லாரையும் என்ன செய்ய சொல்லியிருக்கிறார்? எல்லாரும் நெத்தியில் என்ன வேணும், அடையாளம் வேணும், தாவு வேணும். முதியோராக இருந்தாலும் சரி, வாலிபர்களாக இருந்தாலும் சரி, கன்னிகைகளாக இருந்தாலும் சரி, குழந்தைகளாக இருந்தாலும் சரி, ஸ்திரீகளாக இருந்தாலும் சரி, எல்லாரும் என்ன செய்யணுமா, சங்கு அறுத்து கொன்னு போடுங்கன்னு சொல்லி. இது என்னது, மரணம். இது யார் கொண்டு வரா? ஒரு கூட்டம். யாரு? பெயல்செபூபுடைய கூட்டம் என்ன செய்து கொண்டு வந்துட்டு இருக்குது. மரணத்தை கொண்டு, யார் மத்தியிலும் மரணத்தை கொண்டு வருது? எல்லார் மத்தியிலையும் மரணத்தை கொண்டு வருது. ஒருத்தர் கூட விடலை. ஆனால் எல்லாரும் மத்தியிலையும் கர்த்தர் என்ன விரும்புகிறாரு? எல்லாருடைய நெத்தியில் என்ன வேணும், தாவு வேணும். சின்ன பிள்ளைகளானாலும் சரி, முதியோரானாலும் சரி, எந்த இடப்பட்ட ஒரு இது லீனேஜாக இருந்தாலும் சரி, எல்லாரும் மேலே என்ன வேணுமா, தாவு வேணும். இன்னைக்கு சிந்திச்சு பாருங்க, இந்த தாவு நம்ம மேலே வரணும். இது இல்லை அப்படின்னா எல்லாரும் என்ன செய்வாரா, சங்கறுத்து கொண்டு போடுறது. கர்த்தர் கட்டளை வேற கொடுத்தா, இன்னும் வாசிக்கல. ஆனால் என் மாட்டு மேல நான் என்ன செஞ்சிருக்கிறேன், முத்திரை போட்டிருக்கேன். என் மாட்டை மட்டும் நீ ஒன்றும் செஞ்சிடாத, என் பசு மாடை மட்டும் ஒன்றும் ஏன் என்னுடைய மந்தையில் உள்ள ஆடுகளை நீ என்ன செய்யக்கூடாது, தொடக்கூடாது. பாருங்க, யாரு மேல இந்த அடையாளம் போட்டு இருக்குதோ அவங்க பக்கத்தில் கூட நீ என்ன செய்யாதே, போகாது, கிட்டாதீங்க. அவங்க பக்கத்தில் கூட என்ன செய்யாதீங்க, போகாதீங்கன்னு சொல்லிட்டு. அப்போ யாருடைய நெற்றியில இந்த அடையாளத்தை கர்த்தர் போட்டிருக்கிறாரோ அவங்க பக்கத்தில் கூட மரணம் என்ன செய்ய முடியாது, வர முடியாது. அதனால தான் தாவீது சொல்றாரு, நீ உங்க பக்கத்தில் 1000 பேர், உங்கள் வலது பக்கத்தில் 10000 பேர் விழுந்தாலும் அது உங்களை அணுகாது, மரணம் உங்களை தொட முடியாது. ஏன் அப்படின்னா உங்க மேல என்ன இருக்குது, ஒரு அடையாளம் இருக்கு, ஒரு தாவு போட்டார் கர்த்தர். இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து கர்த்தர் சொன்னார், ஆடு அறுத்து ஆடு வெட்டி அந்த நிலைக்கால்கள் என்ன பூசுங்க, ஒரு அடையாளத்தை போடுங்க. என்ன அடையாளம்? ரத்தம் தான் அடையாளம். இந்த அடையாளத்தை நீங்க பூசிட்டீங்க அப்படின்னா சங்கார தூதன் உங்களை என்ன செய்வார், கடந்து போவார் அப்படின்னு சொல்லி சொன்னார். இந்த கடந்து போகணும், அங்க சங்காரம் நம்ம மேல வரக்கூடாது. அப்படின்னா நம்ம மேல என்ன இருக்கணுமா, அடையாளம் இருக்கணும், தாவு இருக்கணும். இந்த தாவு நம்ம மேல வர்றதுக்கு நம்ம செய்யக்கூடிய சிம்பிள் மேட்டர் என்ன அப்படின்னா, இங்க நடக்கிற அருவருப்பு நிமித்தம் நம்ம என்ன செய்யணுமா, பெருமூச்சு விட்டு என்ன செய்யணும், அழணும். அப்போ ஆரம்பிச்சிடலாமா? இன்று இரவே அந்த இரவாக என்ன செய்யணும், இருக்கணும். இன்னைக்கு இரவே நம்ம நெற்றியில கர்த்தர் என்னத்தை போடணும், தாவு போடணும், அடையாளத்தை போடணும். அதுக்கு நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்கு, இந்த பட்டணத்தில் நடக்கிற, இந்த கிராமத்தில் நடக்கிற, இந்த பட்டணத்தில் நடக்கிற, இந்த ஊர்ல நடக்கிற, இந்த டிஸ்ட்ரிக்ட், இந்த ஸ்டேட்ல நடக்கிற, இந்த கண்ட்ரியில் நடக்கிற, இந்த உலகத்தில் நடக்கிற சகல அருவருப்புல நிமித்தம் நம்ம பெருமூச்சு விட்டு அழுதோம் அப்படின்னா கர்த்தர் நம்ம நெத்தியில என்ன போடுவாரா, தாவு போடுவார். இந்த தாவ் நம்ம மேல விழணும். கதம், சீல். அது என்னது, சீல். அதான் சீல். இன்னைக்கு அநேகர் பரிசுத்தாவிக்காக ஜெபம் பண்ணுவாங்க. ஜெபம் பண்றோமா, ஜெபம் இல்லையா?
கர்த்தாவே எனக்கு பரிசுத்த ஆவியை தாரும். வருவார், திரும்ப போயிடுவார். ஆனால் முத்திரை விழாது. முத்திரை என்ன செய்யாது? விழாது. பிசாசு எப்படி வந்துட்டு போகிறோன்னா அதே மாரி அவரும் என்ன செய்வார்? லார்ஜ் மாரி வந்துட்டு போயிடுவார். சர்ச்சில் வச்சு ஜோமோட எல்லா பரிசுத்தாவியும் நிறைவாங்க, நல்லா அந்நிய பாஷையில் பேசுவாங்க. வீட்டில் போனோன்னே வேற ஒரு அந்நிய பாஷை என்ன செய்யும்? அப்படி வரக்கூடாது. அது என்ன செய்யக்கூடாது? வரக்கூடாது. அங்கேயும் என்ன வரணும்? அன்பு தான் வந்து என்ன செய்யணும்? ஆளுகை செய்யணும். பாருங்கள், நீங்கள் எப்பவும் அன்பாக இருக்கிறது நம்ம கற்றுக்கொண்டுட்டோம் அப்படின்னா தேவன் பெரிய காரியங்களை என்ன செய்வார்? செய்வார். மரணத்திட்ட அன்பு கிடையாது. மரணத்திட்ட என்ன கிடையாது? அன்பு. மரணத்திட்ட என்ன இருக்குது? மரணத்திட்ட அன்பு இருந்துச்சுன்னா அது வெட்டுமா? வெட்ட வரும்போது ஐயோ பாவம் அப்படின்னு விட்டுரும். வெட்ட வரும்போது நம்ம மேலே பாவப்பட்டு என்ன செஞ்சிடும்? விட்டுரும். அன்பு இருக்குல்ல, மரணத்துக்குள்ள அன்பு கிடையாது. மரணத்துக்குள்ள அன்பு கிடையாது. அப்போ அன்பு நமக்குள்ள இருந்துச்சுன்னா அந்த மரணம் நம்மளை என்ன செய்ய முடியாது? ஒன்றும் செய்ய முடியாது. அது மற்றவங்களை என்னன்னாலும் செய்யும், ஆனால் உங்களை என்ன செய்ய முடியாது? ஒன்றும் செய்ய முடியாது. இந்த அடையாளம் நம்ம மேலே என்ன செய்யணும்? வரணும். இந்த தாவு நம்ம மேலே வரணும். அப்படின்னா ஆண்டவர்கிட்ட கேட்கணும், கர்த்தாவே எனக்குள்ள நீர் உம்முடைய காரியங்கள் எனக்கு என்ன செய்யும்? தாரும். உம்முடைய அடையாளத்தை என் மேலே போடும். நம்ம பரிசுத்த ஆவிக்காக ஜெபம் பண்ணுறோம், ஆனாலும் கனிகள் இருக்குதா நம்மகிட்ட? என்கிட்ட இருக்கா இல்லையா? எத்தனை பேர்கிட்ட அன்பின் கனி இருக்கு? சிஸ்டர், நான் யார் வீட்டுக்கும் போக முடியாது போல தெரியுது. நல்ல கை வைத்தணும். சும்மா அரைகுறைன்னா இது 50%, இது 40%. ஆமாம், சிலவங்க இப்படி மட்டும் தூக்குவாங்க. இது 10% தான். சரி, எல்லாத்துக்குள்ள அன்பு இருக்கா? சரி, இப்போ நான் வந்து நம்ம என்ன செய்யலாம்னா ஒரு டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். தங்கத்தை உரசி பார்ப்போம்ல, அதை மீது கொஞ்சம் அன்பை நம்ம என்ன செய்வோம்? உரசி பார்த்துடலாம். நம்மகிட்ட அன்பு இருக்குதா இல்லையா அப்படிங்கிறது என்ன செய்வோம்? நம்ம பார்ப்போம். ஏன்னா ஆவியின் கனியில் முதல் கனி என்னது? அன்பு. அன்பு இருந்தா சொல்லுவாங்களா, அன்பு இருந்தா எல்லாமே. யாருமே ஒன்று பதில் சொல்ல மாட்டீங்களே. அன்பு இருந்தா எல்லாமே இருக்கும். அப்படி நம்ம நினைச்சிட்டு இருக்கோம், அதுதான் தப்பு. அன்பு இருந்தா எல்லாம் இருக்காது, எல்லாம் இருந்தாதான் என்ன வரும்? அன்பு வரும். மாற்றி சொல்லணும் நம்ம. பாருங்க, இந்த கனி அப்படிங்கிற இந்த வார்த்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கு பெரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஹீப்ரூல என்ன சொல்லுவாங்க? பெரி அப்படின்னு சொல்லுவாங்க. கனிக்கு என்ன சொல்லுவாங்க? ஸோ எத்தனை பேர்கிட்ட ருவாக் பெரி இருக்குது? ஆவியின் கனி எத்தனை பேர்கிட்ட இருக்கு? ஆவியின் பெரி எத்தனை பேர்கிட்ட இருக்குது? எல்லாட்டையும் இருக்குல்ல. என்ன இப்படி பார்த்தோன்னா எனக்கு பயமா இருக்குது. நீங்கள் உருட்டி பார்க்கும்போது எனக்கு என்னன்னா எனக்கு பயமா இருக்கும் போது எடுங்க. சரி, நீங்கள் கேள்விக்கு பதில் சொல்லிட்டீங்கன்னா இருக்கோ இல்லையோ ஏதாவது ஒன்று எஸ் ஆர் நோன்னு சொல்லிட்டீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஸோ எல்லாத்துக்குள்ள என்ன இருக்குது? ஆவியின் பெரி இருக்குதா? இருக்கு. ஓகே, இப்போ நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்க போறோம், இருக்கா இல்லையாங்கிறது என்ன செய்வோம்? டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, இந்த பெரி அப்படிங்கிற இந்த வார்த்தையை நீங்க டீகோட் பண்ணீங்கன்னா, நீங்க உடைச்சு பார்த்தீங்கன்னா அதுல என்ன இருக்குங்கிறது உங்களுக்கு என்ன செஞ்சு தெரிஞ்சிடும். இந்த பெரி அப்படிங்கிற வார்த்தையில இந்த ரீ அப்படிங்கிற வார்த்தையை மட்டும் நீங்க எடுத்தீங்கன்னா அந்த ரீக்கு அர்த்தம் வந்து ஈரப்பதம் அப்படின்னு சொல்லி அர்த்தம். மாய்ஸ்சர் அப்படின்னு சொல்லி அர்த்தம். என்ன அர்த்தம் அதுக்கு? ஈரப்பதம். இந்த ஈரப்பதம் இருந்தாதான் என்ன வெளிப்படும்? அன்பு கனி என்ன செய்யும்? வெளிப்படும். ஆதாமுடைய நாட்கள்ல மழை பெய்யல, அதுக்கு பதிலாக என்ன வந்துச்சு? பூமியிலிருந்து மூடு பனி வந்து என்ன செஞ்சுட்டு இந்த பூமியை நினைச்சிட்டு அது என்ன செய்யும்? போய் அதுக்கு பிறகு அவன் என்ன செய்தான்? அவன் உழுது கொண்டு இருந்தான். காயின் விவசாயம் பார்த்தான் அப்படின்னா மூடு பனி வந்து என்ன செஞ்சது? இந்த பூமியை நினைச்சிட்டு போனதுனால அங்க அந்த கனிகள் அவனால் என்ன செய்யப்பட்டுச்சு? உருவாக்க முடிஞ்சது. அதே மாதிரி இந்த பனி, இந்த ஈரப்பதம் யாரு நம்மளுக்கு? ஆவியானவர் தான் நம்மளுக்கு யாரு? ஈரப்பதம். அவருடைய அந்த ஈரப்பதம் நமக்குள்ள இருக்குமானால் அப்போ நமக்குள்ள இருந்து என்ன வெளிப்படும்? கனி வெளிப்படும். இந்த கனி எப்படி வெளிப்படும் நினைக்கிறீங்க? வாயில இருந்தா என்ன செய்யும்? நீங்க நடந்து ஒரு யாரோ ஒருத்தர் நடக்க சொல்லுவோம். அவங்க நடைய பார்த்துட்டு பரவாயில்ல இவங்ககிட்ட அன்பு இருக்குது, பரவாயில்ல இவங்ககிட்ட நீடிப்பு சொல்ல முடியுமா? சொல்ல முடியும். எதை வச்சு நீங்க கண்டுபிடிப்பீங்க? அவங்களுடைய செயல், அவங்களுடைய வார்த்தையை வச்சு தான் என்ன செய்வீங்க? நீங்க கண்டுபிடிப்பீங்க. அவங்க வாயின் வார்த்தைகளை வச்சு தான் நீங்க என்ன செய்ய முடியும்? அந்த வார்த்தைக்குள்ள அன்பு இருக்கா இல்லையா? சிலவங்க சொல்லுவாங்க, ஐயோ இந்த பிரதரா வேண்டவே வேண்டாம், அவங்களுக்குள்ள என்ன இல்லை? அன்பு இல்லை. அன்பு இருந்துச்சுன்னா அவங்களு யார் என்ன சொல்லணும்? பாவம் சார் விட்டுருங்க, அவங்கள மன்னிச்சிருவோம். அந்த வார்த்தையில் என்ன தெரியுது உங்களுக்கு? அன்பு தெரியுது. இப்போ ஒருத்தர் உங்களை ரொம்ப திட்டுறாங்க, நான் உங்கள்கிட்ட வந்து சிஸ்டர் என்ன இப்படி திட்டு வாங்கிட்டு இருக்கீங்க, ஒரு வார்த்தையாவது நீங்கள் பேசிக்கலாம்ல. அப்போ என் வார்த்தையில் என்னது இல்லை? நீடிய பொறுமை இல்லை, சமாதானம் என்னுடைய வார்த்தையில் இல்லை.
நம்ம வாயிலிருந்து வர்ற இந்த வார்த்தையில தான் கனிகள் என்ன செய்ய முடியும், நீங்க பார்க்க முடியும். இந்த ஈரப்பதம் நமக்குள்ள இருந்தால், ஆவியானவருடைய அபிஷேகம் நமக்குள்ள இருந்தால், நாம வாயிலிருந்து கனிகள் என்ன செய்யும், வெளிப்படும். பாருங்க, நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிங்க. அவனவன் வாயின் பலன் அப்படின்னு சொல்லி தமிழ்ல கொடுக்கப்பட்டிருக்குது. இதை நீங்க இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா வாயின் கனியினால் அப்படின்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கும். இங்கிலீஷ்ல யாராவது வாசிங்க. From the fruit of the lips. நம்ம வாயின் கனியினால நம்ம திருப்தி ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்லு. கனி எங்க இருந்து வெளிப்படுது? வாயிலிருந்து. எப்படி வெளிப்படும்? ஆப்பிள் பழம் வெளியேறுமா? இல்லை, என்னது வருது? வார்த்தை தான். அந்த வார்த்தையில தான் என்ன இருக்குது, அந்த கனியே இருக்கு. நீங்க பேசுற வார்த்தையில தான். சில ஜனங்கள் பார்த்தீங்கன்னா, சில அவங்க பேசுறதுலே, அவங்க பேச்சிலே ஜனங்களுடைய உள்ளத்துல ஒரு சமாதானம் என்ன செய்யும், வரும். பிரதர், உங்ககிட்ட பேசுனா உள்ளத்துல ரொம்ப சமாதானமா தெரியுது அப்படின்னு சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? அப்போ இதுல என்ன அப்படின்னா, நம்மகிட்ட என்ன இருக்குது, அந்த ஆவின் கனி, இந்த சமாதானம் நம்மகிட்ட இருக்குன்னு சொல்லி அர்த்தம். சில இப்போ நான் போன தடவை ஒரு ஊருக்கு போயிட்டு இருந்தேன். பஸ்ஸில் போயிட்டு இருக்கும்போது என் பக்கத்தில் ஒருத்தர் உட்காந்துருந்தார். அவர் யாருன்னு நினைச்சு, ஆனால் அவர் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது, எங்கன்னு எனக்கு தெரியல. நான் பேச்சு கொடுக்கல, நான் யோசிச்சுட்டு இருக்கேன் எப்படி பேசணும் அப்படின்னு சொல்லி. ஏன்னா யார் நம்ம பக்கத்தில் இருந்தாலும் அவங்ககிட்ட என்ன செய்யணும், சுவிசேஷத்தை என்ன செய்யணும், சொல்லணும். பஸ்ஸில் போயிட்டு இருக்கிறேன், இவர் லைட்டாக பேச்ச ஆரம்பித்தார். பிரதர், உங்களுக்கு கோயம்புத்தூரில் இன்னும் தெரியுமா அப்படின்னு கேட்டார். சம்பந்தமே இல்லாமல் என்ன செய்கிறாரு, பேசுகிறார். எனக்கு தெரியாது அப்படின்னு சொன்னேன். ஏதோ கம்பெனி பேர் சொன்னார். அந்த கம்பெனி நல்ல கம்பெனியா ஃப்ராட் கம்பெனியான்னு கேட்டார். எனக்கு தெரியாதுப்பா அப்படின்னு சொன்னேன். ரூட்ஸ் கம்பெனி பேர் கேட்டார். எனக்கு இருக்கிற இடம் தெரியும், ஆனால் கம்பெனிக்குள்ள நிலைமை எனக்கு தெரியாது. அவர் ஒன்றும் நான் பேசிகிட்டே இருக்கிற அவருடைய வாழ்க்கையில் இந்த சட்டத்தை ஃபுல்லாக என்கிட்ட சொல்லி முடிச்சிட்டாரு. சொல்லி முடித்த உடனே அதாவது கேட்டேன், இதெல்லாம் என்கிட்ட ஏன் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டேன். சும்மா கேட்டு பார்த்தேன். என்னன்னு தெரியல, உங்கள்கிட்ட பேசுனா என் உள்ளத்தில் சமாதானமாக இருக்கும் போல தெரியுது. பாருங்க, இந்த மாதிரி அநேக நேரம் உங்களுடைய வாழ்க்கையில் என்ன செய்யும், நடக்கும். அப்படி நடக்குது அப்படின்னா அப்போ இந்த கனி நம்மகிட்ட இருக்குன்னு சொல்லி என்னது அர்த்தம். பாருங்க, சிலவங்க வெளியில நல்ல சந்தோஷத்தை காமிப்பாங்க, கொஞ்சம் உள்ள போய் அவங்களுடைய வாழ்க்கையில் போய் எப்படி பிரதர் அவங்க வேலையெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் அவங்க துக்கத்தெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ இவங்க தன்னையே என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்க, ஏமாற்றி கொண்டிருக்காங்க. எனக்கு சந்தோஷம் என்கிட்ட கனி இருக்குது அப்படின்னு சொல்லி ஏமாத்திட்டு இருக்கிறாங்க. ஆனால் உள்ளத்துல அவங்க துக்கத்தினால் என்ன செய்யப்பட்டிருக்கிறாங்க, நிரப்பப்பட்டிருக்காங்க. வெளியில சமாதானம், வெளியில சந்தோஷம், ஆனால் உள்ள என்னது, துக்கம். தேவன் பாருங்க, அந்த வார்த்தையில துக்கத்தை என்ன செய்யக்கூடாது, நீங்க பார்க்கக்கூடாது. நீங்க ஒரு வார்த்தை பேசுனீங்கன்னா அந்த வார்த்தையில் என்ன இருக்கணும், சந்தோஷம் இருக்கணும். அந்த வார்த்தையில துக்கம் கலந்து இருந்துச்சுன்னா ஆவியின் கனி அங்க என்ன செய்யல, இல்லைன்னு சொல்லி அர்த்தம். பாருங்க, இந்த பெரி அப்படிங்கிற இந்த வார்த்தையில ரீ அப்படின்னா ஈரப்பதம். இந்த ஆவியானுடைய அபிஷேகம் நமக்குள்ள இருந்தா நம்ம வாயிலிருந்து கனிகள் என்ன செய்யப்படும், வெளிப்படும். பாருங்க, இதே இது இன்னொரு வசனத்தை வாசிங்க. 1 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிங்க. 1 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். 4:17 வாசிங்க. அதான், பருவாக்கின் குமாரன் யோசபாத், இவன் இசக்காரில் இருந்தான். இசக்காரில் ஒரு மனிதன் இருக்கான் யோசபாத். இவனுடைய அப்பா பேர் என்னது, பருவாக். இந்த பருவாக் அப்படிங்கிற இந்த வார்த்தையை நீங்க டீகோட் பண்ணீங்க அப்படின்னா, பருவாக் அப்படிங்கிற வார்த்தையை நீங்க டீகோட் பண்ணீங்க அப்படின்னா, ருவாக்குன்னு அர்த்தம் என்னது, ஆவியானவர். ருவாக்குன்னு என்னது, ஸ்பிரிட். பார்வாக்குன்னு அதுக்கு அர்த்தத்தை சொல்றேன் முதல்ல. பார்வாக் அப்படின்னா பட்டிங் சொல்லி அர்த்தம். பார்வாக்னு என்னது, பட்டிங் என்ன சொல்லுவாங்க, மொட்டு. மொட்டு மொட்டு வைக்கல அப்படின்னா கனி என்ன செய்யாது, வருமா, வராது. பார்த்துடுங்க. நேற்று நானும் டேவிட் பாஸ்டரும் பேசிகிட்டு இருந்தோம். ஒரு பாஸ்டர் இதை பற்றி என்ன செஞ்சாங்க, எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. கர்த்தர் அத்தி மரத்தில் போய் கனி இல்லைன்னு என்ன செஞ்சார், சபிச்சிட்டார். கனி இல்லைன்னு சொல்லி சபிச்சார். அது மட்டும் இல்லை, அவர் என்னத்தை பார்த்தார் அப்படின்னா அங்கே மொட்டே இல்லை, கனி வைக்கும் அப்படிங்கிற ஒரு அந்த சிம்டம்ஸே அங்கே என்ன செய்யல, இல்லை. கர்த்தர் அதை என்ன செஞ்சிட்டாரு, சபிச்சிட்டார். அந்த சாபம் நமக்குள்ள என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. நமக்குள்ள அட்லீஸ்ட் பட்டிங்காவது என்ன செய்யணும், மொட்டாவது என்ன செய்யணும்,
கனி வைக்கக்கூடிய அந்த மொட்டாவது இருந்தாதான் கர்த்தர் என்ன செய்வார், நம்மளை விட்டு வைப்பார். இல்லை அப்படின்னா கர்த்தர் சொல்வார், இந்த மரத்தை வெட்டி என்ன செய்யுங்க, கனி கொடாத மரம் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியில் என்ன செய்யப்படும், போடப்படும். அப்போ இந்த கனி கொடுக்கக்கூடிய அந்த பட்டிங், இந்த பார்வாக் அப்படின்னா பட்டிங் சொல்லி அர்த்தம், ஸ்ப்ரவுட்டிங் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ இந்த பட்டிங் நமக்குள்ள வரணும் அப்படின்னா என்ன செய்ய வேண்டியிருக்குது, ருவாக் ஆவியானவர் நமக்குள்ள என்ன செய்யணும், வரணும். பரிசுத்தாவின் அபிஷேகம் இல்லாம நமக்குள்ள ஒரு பட்டிங் என்ன செய்யாது, நடக்காது. இப்போ இந்த இடத்துல ஒரு எழுத்து மிஸ்ஸிங்கா இருக்குது, என்னது, பே. பேனா என்னது, வாயின்னு சொல்லி அர்த்தம். இப்போ இந்த ருவாக்குக்கும், ருவாக்கின் அபிஷேகம் பேல வரணுமா, ருவாக்கின் அபிஷேகம் அங்க வரணுமா? பாருங்க, இவன் ஏசாயா தீர்க்கதரிசி கதறினா, ஐயோ நான் அதோடுள்ள அசுத்த உதடுள்ள மனுஷன் கர்த்தாவே, என்கிட்ட கனியே இல்லைன்னு நினைச்சான். ஆனால் கர்த்தர் அவனுடைய அந்த அக்கினினால் அவனுடைய தலையை என்ன செய்தார், அவன் தலையை என்ன செய்தார், எதை தொட்டாரு, அவனுடைய நாவை என்ன செய்தாரா, தொட்டார், வாயை தொட்டார். பாருங்க, அப்போ அங்கதான் சுத்திகரிப்பு என்ன செய்ய வேண்டியிருக்குது, நடக்கும். ஏன்னா அங்கிருந்து தான் என்ன எங்க வரும், என்ன வெளிப்படும், கனி வெளிப்படும். இல்லாட்டி என்ன செய்யாது, கனி வெளிப்படாது. இப்போ ருவாக் இந்த ஆவியின் அபிஷேகம் ஒரு மனுஷனுக்குள்ள வரல அப்படின்னா அவங்களுக்குள்ள இந்த மொட்டை என்ன செய்யாது, கனி கொடுக்கக்கூடிய அந்த மொட்டை என்ன செய்யாது, வராது. இந்த பேனா என்ன அர்த்தம், பேனா என்னது, வாய். ஆனா அதே சமயம் ஆவிக்குரிய அநேக அர்த்தங்கள் இருக்குது. ஆவிக்குரிய அநேக, நம்ம பேனா ஒரே ஒரு அர்த்தத்தை பிடிச்சிருப்போம், வாய் வாய் வாயின்னு தான் பிடிச்சிருப்போம். ஆனா ஒன்ஸ் அகைன் இன்னொரு மீனிங் அதுக்கு இருக்குது. பாருங்க, ஏசாயா 32 அதிகாரம் 15 வசனத்தை வாசிங்க. ஏசாயா 32:15. உன்னதத்தில் இருந்து, பாருங்க, இப்போ இதுதான் நம்ம, ஓகே, இதான் யாரு, ஒவ்வொருத்தரும் நம்ம இப்போ ஆரம்பிக்கும் போது நான் சொன்னேன், கண்ணாடி, நமக்கு கண்ணாடி எது, பைபிள் தான் நம்மளுக்கு கண்ணாடி. அந்த கண்ணாடியில் நம்ம முகத்தை பார்த்து நம்மளை என்ன செய்யணும், சரி பண்ணணும். மற்றவங்களை சரிப்படுத்த நினைக்கவே செய்யாதீங்க. மற்றவங்க சரியாகிறது கர்த்தர் என்ன செய்வார், பார்த்து. நம்மளை சரிப்படுத்திட்டோம்னா மற்றவங்களை ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்வாங்க, நம்மளை பார்த்து அவங்க என்ன செஞ்சிடலாம், சரியாயிடலாம். பார்த்துடுங்க. இப்போ இதுதான் நம்ம. இப்போ வாசிங்க அந்த வசனத்தை. உன்னதத்திலிருந்து மேலே இருந்து நம்ம மேல. இப்போ என்ன செய்வோம்னா, ஒரே ஒரு சிஸ்டம் மட்டும் பைபிள் வாசிப்பாங்க, மிச்சவங்க எல்லாரும் இங்கே போர்டை என்ன செய்யுங்க, கவனிங்க. ஏன்னா இதில் ஒரு காரியத்தை உங்களுக்கு வெளிப்படுத்த விரும்புகிறேன். வாசிங்க சிஸ்டர். உன்னதத்திலிருந்து நம்ம மேல இந்த ஆவி, இந்த ஸ்பிரிட் எதுவரைக்கும் ஊற்றப்படலையோ அது மட்டும் அப்படியே இருக்கும். ஊற்றப்படுவது வரைக்கும் நம்ம எப்படி தான் இருப்போம், சும்மா இருப்போம், அப்படிதானே? ஊற்றப்படும் மட்டும் எப்படி இருப்போமா, அப்படியே இருப்பான. ஊற்றப்பட்ட பின்பு என்ன நடக்கும், அப்பொழுது அப்போ இது என்னதான், இது யார், நம்ம யாரு, நம்ம வில்டர்னஸ், நம்ம யாரு, வனாந்திரம். இந்த வனாந்திரம் நம்ம ஆவி ஊற்றப்படுவது வரைக்கும் நம்ம யாரு, வனாந்திரம். ஆனா ஆவி ஊற்றப்பட்டுட்டு அப்படின்னு வைங்க, அப்போ இந்த வனாந்திரம் என்னதான் மாறுமா, இது ஃப்ரூட்ஃபுல் ஃபீல்டா என்ன செஞ்சிரும், மாறிடும். ஆவியான உன்னதத்திலிருந்து அந்த அபிஷேகம் நம்ம மேல ஊற்றப்படும் மட்டும் நம்ம யாரு, வனாந்திரம். ஆனா ஊற்றப்பட்ட பிறகு இந்த வனாந்திரம் யாரா மாறிட்டு, அப்ப நம்ம யாரா, நம்ம இப்போ வயல்வெளி. ஆனா அதுக்கு முந்தி யாரு, வனாந்திரம். ஒரு மனிதன் ஆவி இல்லை, பரிசுத்தாவி இல்லை அப்படின்னா அவன் யார் தான், வனாந்திரம் தான். அவன் வனாந்திரம். இந்த வனாந்திரத்தை ஹீப்ரூல என்ன சொல்லுவாங்க, மித்பார். என்ன சொல்லுவாங்க, மித்பார் அப்படின்னு சொல்லுவாங்க. மித்பார் அப்படின்னா என்னது, வனாந்திரம். வனாந்திரத்தை ஹீப்ரூல என்ன சொல்லுவாங்க, மித்பார். இந்த மித்பார் அப்படிங்கிறதுக்கு கிராமர் படி ஆர்கன் ஆஃப் ஸ்பீச் அப்படிங்கிற ஒரு கிராமர் இருக்கு. கிராமர்ல ஒரு போர்ஷன் என்னது, ஆர்கன் ஆஃப் ஸ்பீச். இந்த கிராமர் படி இந்த மித்பாருக்கு நீங்க அர்த்தத்தை பார்த்தீங்கன்னா அதுக்கு அர்த்தம் மவுத் என்று சொல்லி அர்த்தம். அதுக்கு அர்த்தம் என்னது, மவுத். இந்த மித்பாருக்கு as per organ of speech அப்படிங்கிற அந்த கிராமரின் படி இந்த மித்பாருக்கு அர்த்தம் என்னது, மவுத். மவுத்னா ஹீப்ரூல என்ன எழுத்து, பே. அப்போ இந்த ருவாக் நம்ம யாரு, அப்போ இந்த வனாந்தரம்னா யாரு, நம்ம தான். பே யாரு, மவுத் யாரு, நம்ம தான். பே யாரு, நம்ம தானே மவுத் பீஸ். கர்த்தருக்கு மவுத் பீஸ் யாரு, நம்ம தான் மவுத் பீஸ். ஸோ பாருங்க, நம்ம வெறும் மவுத்து தான், வெறும் மவுத்தா இருக்கிறோம். எது வரைக்கும்
வெறும் பேயா இருக்கிறோம். பாருங்க, எது வரைக்கும் அந்த ஆவி ஊற்றப்படலையோ அது வரைக்கும் நம்ம வனாந்தரம் தான், அது வரைக்கும் நம்ம மீட்பார் தான். வெறும் வாய் மட்டும் தான், வாய் மட்டும் நம்மகிட்ட இருக்கும். என்ன மட்டும் இருக்கும்? வாய் மட்டும் நம்மகிட்ட இருக்கும். ஆனால் ஆவி என்ன செய்யாது? புரியுதா நான் சொல்றது? சிலவங்களுக்கு வாய் மட்டும் இருக்கும், ஆனால் பேய் என்ன செய்யாது. புரியுதா? சிலவங்க வளவளன்னு பேசிக்கிட்டே இருந்தாங்கன்னு என்ன சொல்லுவாங்க? சரியான வாயின்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா? சரியா, அதாவது அதான் சொன்னேன், ஆவி ஊற்றப்படும் மட்டும் அவங்க யாரு? வெறும் வாய் தான். ஊற்றப்பட்டாச்சுன்னா அப்புறம் அந்த வாயிலிருந்து யார் பேசுவா? கர்த்தர் ஆவியானவர் என்ன செய்வார்? பேசுவார். கர்த்தர் சொன்னார், பேசுகிறவர் நீங்கள் அல்ல, பிதாவின் ஆவியானவர் உங்களிருந்து என்ன செய்வார்? பேசுவார் அப்படின்னு சொல்லி சொன்னார். இப்போ நம்ம இந்த அபிஷேகம் ஊற்றப்படும் மட்டும் நம்ம யாரு? இந்த பேய் மேல ஆவின ருவாக், இந்த ருவாக் நம்ம மேல ஊற்றப்பட வேண்டும். ருவாக் என்ன செய்ய வேண்டி இருக்குது? ஊற்றப்பட வேண்டி இருக்குது. இந்த ருவாக் பேய் மேல ஊற்றப்படும் போது இந்த வில்டர்னஸ், இந்த வனாந்திரம் என்னதான் மாறுமா? வயல்வெளியா மாறும். இந்த வயல்வெளிக்கு ஹீப்ரூல என்ன சொல்லுவாங்க தெரியுமா? கார்மேல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? கார்மேல் அப்படின்னு சொல்லுவாங்க. கார்மேல் அப்படின்னா அதை உடைச்சி காமிங்க பாருங்க. காரேம் அப்படின்னு சொன்னா அதுக்கு அர்த்தம் வீனியார்ட் அப்படின்னு சொல்லி அர்த்தம், திராட்சை தோட்டம் அப்படின்னு சொல்லி அர்த்தம். காரேம்னு என்ன அர்த்தம்? திராட்சை தோட்டம். அப்போ இந்த அபிஷேகம் ஊற்றப்படும் போது இந்த வனாந்தரம் என்னதான் மாறிட்டு? திராட்சை தோட்டமா என்ன செஞ்சிருமா? மாறி. யாருடைய திராட்சை தோட்டம்? கடைசியில் எல்னா என்னது? லேமேட், மெய்ப்பனுடைய ஒரு திராட்சை தோட்டம். அந்த மெய்ப்பனுடைய திராட்சை தோட்டமா மாறுறதுக்கு இந்த மித்பாருக்குள்ள என்ன ஊற்றப்பட வேண்டி இருக்குது? ஆவி ஊற்றப்பட்டாச்சுன்னா நம்ம திராட்சை தோட்டமா என்ன செஞ்சிட்டோம்? மாறிட்டோம் அர்த்தம். இப்ப திரும்ப வாசிங்க இந்த வசனத்தை. உன்னதத்துல இருந்து எல்லாம் இங்க போர்டு பாருங்க, அவங்க மட்டும் படிக்கட்டும். நம்மேல் இந்த அபிஷேகம் ஊற்றப்படும் மட்டும் அப்படியே இருக்கும். அப்பொழுது இந்த வனாந்தரம், இந்த மித்பார், இது கார்மேலாக மாறும். இந்த கார்மேல் இது என்னதான் மாறுமா? காடு, செழிப்பான காடாக என்ன செய்யணுமா? வெறும் கார்மேல் ஆறுறது கர்த்தர் பிரியம் இல்லை. கர்த்தர் என்ன பண்ண ஆசைப்படுறாரு? செழிப்பான காடா மாற்ற ஆசைப்படுறாரு. இப்போ ஒரு மலை எடுத்துடுங்க, ஒரு ஊர் எடுத்துடுங்க. அந்த ஊர்ல ஒரே ஒரு திராட்சை செடி இருக்குன்னு வைங்க, அது காடா? ஒரு 10 திராட்சை செடி ஒரு ஏக்கர் நிலத்துல திராட்சை தோட்டத்தை வச்சிருக்கீங்கன்னு வைங்க, இது காடா? அது என்னது? ஒரு தோட்டம். ஆனா அதே சமயம் முழு மலையும் கார்மேல் பர்வதம், கார்மேல் பர்வதம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? முழு பர்வதமும் இந்த திராட்சை செடியா இருக்குன்னு வைங்க, அப்ப அது என்னது? காடு. இன்னைக்கு இந்த கோயம்புத்தூர் பட்டணத்துல அங்கங்க என்ன இருக்குது? திராட்சை தோட்டம் தான் இருக்குது. ஆனா இந்த திராட்சை தோட்டம் என்னதான் மாறணும்? காடாக மாறணும். இன்னைக்கு நம்ம எல்லாரும் திராட்சை தோட்டங்கள், திராட்சை செடிகள். கர்த்தர் சொன்னார், நான் திராட்சை செடி, நீங்கெல்லாம் யாரு? கொடிகள். எண்ணில் ஒட்டப்பட்டிருந்தால், நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் நிலைத்திருந்தால், நீங்க அநேக கனிகள் என்ன செய்வீங்க? கொடுப்பீர்கள். நம்ம இருக்கிற இடம் என்னதான் மாறணும்? திராட்சை தோட்டமா மாறுறது பெருசு இல்லை, திராட்சை காடா என்ன செய்யணும்? மாறணும். சிந்திச்சு பாருங்க. இந்த காரியத்துக்கு மூல காரியம் என்னது? ஸ்பிரிட். இன்னைக்கு எத்தனை பேர் ஆவியின் அபிஷேகத்தை நம்ம பெற்றிருக்கிறோம்? ஆவியின் அபிஷேகத்தை பெற்றாதான் இந்த நிலைமை என்ன செய்யும்? வரும். இன்னும் காடாதான் இருக்குமா? இன்னும் காடாவே இருந்துட்டு இருக்குமா? அப்போ ஆண்டவர்கிட்ட கேட்கக்கூடியது, கர்த்தாவே எனக்கு உம்முடைய ஆவி என்ன செய்யும்? ஊற்றும். இந்த ஆவியின் என்னது? இதுதான் நமக்காக கொடுக்கப்படுற ஒரு முத்திரை. இது யாருடைய காடு? இது யாருடைய திராட்சை தோட்டம்? அவருடைய திராட்சை தோட்டம். இந்த ஒரு காரியம் வந்துட்டுன்னா 4வது 3வது முத்திரையில வேதம் சொல்லுது, என்னுடைய எண்ணெயும் திராட்சை ரசத்தையும் என்ன செய்யாதே? சேதப்படுத்தாதே அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும். பாருங்க, வெளிப்படுத்த விசேஷம் 6ஆம் அதிகாரம் அதுல 6ஆம் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது ஒரு பணத்தை ஒரு படி கோதுமை என்றும் எண்ணெயும் திராட்சரசத்தையும் சேதப்படுத்தாதே என்றும் 4 ஜீவன் மத்தியில் யார் உட்கார்ந்துருக்கிறா? யோசுவா உட்கார்ந்து. அவர் என்ன சத்தம் கொடுக்கிறாரா? எண்ணெயும் திராட்சரசத்தையும் என்ன செய்யாதே? சேதப்படுது. ஏன்? அது என்னுடைய செடி, என்னுடைய தோட்டம்.
அவர் அதுக்கு முதலாளி. பாருங்க, இந்த திராட்சை செடியை நம்ம என்ன செய்யணும்? மாறணும். பாருங்க, இந்த கனி இல்லை அப்படின்னா மரண தூதன் என்ன செஞ்சுட்டு இருக்கிறான்? அசைவாடிட்டு இருக்கிறான். அவனுக்கு ஆண்டவர் கர்த்தருக்கு ஆல்ரெடி கொடுத்தார். நீ எதால அவனுக்கு மரணத்தை கொண்டு வா, 4 ஒரு பங்குக்கு என்னது? மரணம். எப்படி? பட்டயத்தினால, பஞ்சத்தினால, சாவினால, அடுத்தது துஷ்ட பூமியின் துஷ்ட மிருகங்களினால என்ன செய்யறான்? அவன் மரணத்தை என்ன செய்யறான்? கொண்டு வர்றான். இன்னைக்கு இந்த மரணத்திலிருந்து நம்ம பாதுகாக்கப்படணும்னா நம்ம மேல என்ன விழ வேண்டி இருக்குது? தாவு விழ வேண்டி இருக்கு. தாவு நம்ம மேல வரணும்னா நம்ம என்ன செய்ய வேண்டி இருக்குது? பெருமூச்சு விட்டு அழணும். இந்த பெருமூச்சு விட்டு எப்போ நம்ம அழுவோம்? கர்த்தர் சொன்னார், தாவீதின் வம்சத்து மேல, தாவீதின் வீட்டார் மேல ஜெபத்தின் ஆவியையும் விண்ணப்பத்தின் ஆவியும் நான் என்ன செய்வேன்? ஊற்றுவேன்னு சொல்லி சொன்னார். அந்த அபிஷேகம் இல்லாம உங்களுக்கு ஜெபம் என்ன செய்யாது? வராது. அதனால முதல்ல கர்த்தர்ட்ட கேட்கக்கூடியது என்னன்னா, கர்த்தாவே எனக்கு என்ன செய்யும்? உம்முடைய ஆவி எனக்கு தாரும், உம்முடைய ஜீவன் எனக்கு தாரும். நீர் உம்முடைய ஜீவன் எனக்கு கொடுத்துட்டீர்னா நானும் ஜெபத்தின் ஆவி நீர் எனக்கு என்ன செய்யும்? தாரும். உங்கள் நேரம் கிடைக்கும் போது நான் இப்போமோ உங்களுக்கு எப்போமோ ஞாபகம் வருதுன்னா உடனே ஜெபம் பண்ணுங்க. கர்த்தாவே எனக்கு ஜெபத்தின் ஆவியை தாரும். யார் யார் ஞாபகம் வருதோ டக்கு நீங்கள் ஜெபம் பண்ணிடுங்க. நீங்கள் பஸ்ஸில் போயிட்டு இருப்பீங்க, பஸ்ஸில் போயிட்டு இருக்கும்போது உங்களுக்கு ஞாபகம் வருது இவங்களுக்காக ஜெபம் பண்ணணும், உடனே கண்ணை மூடிட்டு நீங்கள் என்ன செய்யுங்க? ஜெபம் பண்ணுங்க. அந்த அபிஷேகம் உங்களை கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செய்யும்? வழி நடத்திக்கிட்டே இருக்கும். உங்களுக்குள்ளே இருக்கிற அபிஷேகம் உங்களை ஜெபத்துக்கு தூண்டிக்கொண்டே இருக்குது. நீங்கள் தூண்ட பாருங்க. ஒரு விஷயம் சொல்கிறேன். கருவை மாடு இருக்குது, இதில் நீங்கள் பால் கறக்கலைன்னு வைங்க. பால் கறக்கலை, ஒரு நாள் நீங்கள் கறக்கலை, அடுத்த நாள் நீங்கள் கறக்குறீங்க. 15 லிட்டர் கொடுக்கக்கூடிய மாடு கொஞ்ச நாள் கறக்காம விட்டு திரும்ப கறந்தீங்கன்னா எவ்வளோ கொடுக்கும்? குறைஞ்சிரும். அப்படி தானே? ரொம்ப குறைஞ்சிரும். இன்னும் கொஞ்ச நாள் விட்டு கேப் விட்டு திரும்ப கறந்தீங்கன்னா சென்னை சுத்தமாக வரவே செய்யாது. அப்போது நம்மளுக்கு தேவன் தூண்டுதல் கொடுக்கும்போது நம்மளை ஜெபிக்கிறதுக்கு அந்த நீங்கள் போயிட்டுருப்பீங்க, ஏதாவது இப்போ வழியில் நடந்து போயிட்டுருக்கீங்க, உங்களுக்கு தோணுது ஜெபிக்கணும்னு தோணுது, இம்மிடியேட்டாக நீங்கள் என்ன செய்யுங்க? கண்ணை மூடிட்டு என்ன செய்யுங்க? ஜெபம் பண்ணிடுங்க. அந்த ஆவியானவருக்கு நீங்கள் என்ன செய்கிறீங்க? ஒத்தாசையை நீங்கள் என்ன செய்கிறீங்க? கர்த்தர் உங்கள் மூலமாக அந்த ஜெபத்தை ஏறெடுக்கணும்னு நினைக்கும் போது நீங்கள் அதை தடை பண்ணீங்கன்னு வைங்க, அப்போ என்னதாகும்? தடையாகவே ஆகிட்டு இருக்கும். ஒரு வீட்டில் நீங்கள் நாய் வளர்க்குறவங்க வீட்டுக்கு தெரியும், இந்த நாய் குலைக்கும் போது அதை அதட்ட மாட்டாங்க. நாய் குலைக்கும் போது என்ன செய்ய மாட்டாங்க? அதட்ட மாட்டாங்க. ஏன்னா குலைக்கிட்டு அப்போ தான் திருட வந்தாலும் என்ன செய்யும்? குலைக்கும். அது குலைக்கும் போது சும்மா சத்தம் போடாது அப்படின்னு சொல்லி அமைதிப்படுத்திக்கிட்டே இருந்தாங்க அப்படின்னா அப்போ திருட வந்தாலும் அது என்ன செய்யாது? குலைக்காது. அதே மாதிரி நமக்கு தூண்டுதலை கர்த்தர் நம்மளுக்கு கொடுக்கும்போது நம்ம என்ன செய்யணும்? அதை ஜெபிச்சிடணும். தூண்டுதல் வரும்போது நம்ம ஜெபிக்காம விட்டுட்டு அதுக்கப்புறம் முழங்கால் போட்டால் நாங்கள் எந்த தூண்டுதலும் என்ன செய்யாது? வராது. ஸோ வாட் யூ ஹேவ் டு டு இஸ் கர்த்தர்ட்ட நம்ம கேட்கணும், கர்த்தாவே எனக்கு ஜெபத்தின் ஆவி விண்ணப்பத்தின் ஆவி எனக்கு என்ன செய்யும்? தாரும். நான் மற்றவங்களுக்காக பாரத்தோடு பெருமூச்சு விட்டு அழுது ஜெபிக்கக்கூடிய ஒரு அனுபவத்தை எனக்கு என்ன செய்யும்? தாருன்னு சொல்லி நம்ம கேட்டோம்னா நிச்சயமாக கர்த்தர் நம்மளை என்ன செய்வார்? அந்த அபிஷேகத்துக்குள்ளே வழி நடத்துவார். இன்றைக்கி நம்ம கர்த்தர்ட்ட என்ன கேட்க போகிறோம்? ஜெபத்தின் ஆவியும் விண்ணப்பத்தின் ஆவியும் கேட்டு பெருமூச்சு விட்டு அழக்கூடிய அந்த ஜெபத்தை எனக்கு நீர் தாருன்னு சொல்லி கேட்க போகிறோம். ஏன்னா அவருடைய முத்திரை நமக்கு என்ன செய்யணும்? வரணும். இந்த கடைசி நாட்களில் அந்த முத்திரை இல்லை அப்படின்னா சங்கார தூதன் அழிச்சிட்டு போயிடுவான். பாருங்கள், வேதம் சொல்லுது கொலை செய்யாதிருப்பாங்க. அப்படி தானே? பைபிள் என்ன சொல்லுது? கொலை செய்யாதிருப்பாங்க. அதாவது இவன் என்ன செய்யறான்? எல்லாத்தையும் என்ன செஞ்சுட்டு இருக்கான்? கொலை பண்ணிட்டு இருக்கான். இந்த கொலை அப்படிங்கிறதுக்கு ஹீப்ரூல என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ராட்ஷாக் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? ராட்ஷாக் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த ராட்ஷாக்ல நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஆர் என்னது? ரேஷ். டிஎஸ் என்னது? சாடே. கே இது கோஃப். கோஃப்னா என்னது? கோடாரி. கோஃப்னா என்னது? கோடாரி. இந்த சாடேங்கிறது நீங்க முற்பிதாக்களுடைய அந்த ஏன்ஷியன் ஹீப்ரூடைய மீனிங் பார்த்தீங்கன்னா எ மேன் ஆன் சைடு, ஒரு மனிதன், குனிந்த மனிதன் அப்படின்னு சொல்லி அர்த்தம். குனிந்த மனிதன் சொல்லி அர்த்தம். ரேஷ்னா என்னது? தலை. இந்த கோஃப் என்ன செய்யும்? மனிதனுடைய தலை என்ன செய்யுது? வெட்டுது. அதுதான் மரணம் அப்படிங்கிறது. கில், அதாவது டு நாட் கில், கொலை செய்யாதிருப்பாக. இந்த கொலை அப்படிங்கிறதுக்கு ஒரு அருமையான காரியத்தை வச்சிருக்கு. அதாவது கோடாரி தலை என்ன செஞ்சிருது? இதுதான் என்னது? கொலை பத்துடுங்க. இந்த காரியத்தை தான் நீங்க எசேக்கியேல் 9ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்க. எல்லாருடைய சங்க அறுத்து என்ன செய்ய? கொன்னு போடு அப்படின்னு சொல்லி போட்டிருக்குது. எங்க அறுக்கிறான்? தலையை வெட்ட சொல்றான் அவன். பாருங்க, இன்னைக்கு ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாதிகள் என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்க? அதை தான் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அவங்க வேற இன்னும் செய்யலை, சும்மா கையை வெட்டல கால் வெட்டலை, நேரம் இதுதான், தலையை ஒரே வெட்டு முடிஞ்சது, அவ்வளோதான். பாருங்க, நம்ம மேலே தாவு இருந்துச்சுன்னா
மரண தூதன் நம்மளை என்ன செய்ய முடியாது, தொட முடியும். அப்போ நம்மகிட்ட கேட்கக்கூடியது கர்த்தருக்கு, கர்த்தாவே எனக்கு ஜெபத்தின் ஆவியும் விண்ணப்பத்தின் ஆவி எனக்கு என்ன செய்யும் தாரும். நம்ம ஜெபிப்போமா? கண்ணில் மூடி நம்ம ஜெபிப்போம். யாரும் எழுந்து நிற்போம், எழுந்து நின்று ஜெபிப்போம்.